பாத்தீங்கன்னா வந்துட்டு லைவ்ல வந்து பயங்கரமான அந்த வீக்லி டாஸ்க் வந்து ஆரம்பிச்சிருச்சு. எந்த சீசன் இல்லாம இந்த சீசன் வந்து பயங்கரமா வந்து செட்டப். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு இந்த சீசன் வந்து எந்த ஒரு வீக்லியே ஒரு 20 பேர் தான் பாக்குறாங்க. 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம வீடியோ வந்து என்னடா கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போறோம், ஒரு வியூஸே போல அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளுக்கே ஒரு டிசர்வ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதுக்காச்சும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 பேருக்கு ரீச் ஆகும் நான் நம்புறேன். ப்ளீஸ் அதை மட்டும் பண்ணிருங்க. டாஸ்க்லயுமே எந்த ஒரு பயங்கரமான ஒரு செட்டப் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம இந்த இதுக்கு பயங்கரமா வந்துட்டு பண்ணிருக்காத வந்துட்டு பார்க்க முடியுது. என்ன காரணம் பாத்தீங்கன்னா அது வீக்லி டாஸ்க்ல பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க் வந்து பயங்கரமான ஒரு சண்டை வரும். என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒர்க்கர்ஸ் அண்ட் மேனேஜர் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இந்த ஒரு டாஸ்க் தான் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இது எப்படி சூஸ் பண்ணியிருந்தாங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து டாப் 8 சூஸ் பண்ணியிருந்தாங்களா, அவங்க எல்லாருமே வந்துட்டு மேனேஜர்ஸ் அண்ட் பாட்டம் 8 வந்துட்டு அவங்க எல்லாருமே வந்து ஒர்க்கர்ஸ். ஓகேங்களா, இதான் வந்துட்டு சூஸ் பண்றாங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ரூல்ஸ். ஓகேங்களா, ஒர்க்கர்ஸ் வந்து வீட்டுக்குள்ள வரவே கூடாது. அவங்களுக்குன்னு தனியா வந்து வெளியிலே வந்துட்டு விடுதி அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு யூனியன் ஆபீஸ் அந்த மாதிரி ஒர்க்கர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு தொழில் கூடம் அந்த மாதிரி வந்து நிறைய செட்டப் எல்லாம் வந்து வீட்டுக்குள்ள அவங்க வந்து எக்காரணத்து கொண்டு 3 நாளைக்கு உள்ளேயே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரூல்ஸ் ஒன்று போடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு மேனேஜர் எதுக்காவது வந்துட்டு தண்ணி, கேஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு வாஷ்ரூம், அதுக்கப்புறம் டாய்லெட் அது எல்லாமே யூஸ் பண்ணணும்னா ஒர்க்கர்ஸ் வந்து அந்த சைக்கிள் பெடல் இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட 3 வச்சிருப்பாங்க. அந்த சைக்கிள் பெடலை வந்துட்டு அழுத்திக்கிட்டே இருக்கணும். அழுத்திக்கிட்டே இருந்தா மட்டும்தான் அங்க வந்துட்டு கேஸ் ஆனாவும் தண்ணி ஆனாவும் டாய்லெட் போக முடியும். இந்த மாதிரி வந்துட்டு அங்க வந்துட்டு இதெல்லாம் நடக்கும். ஓகேங்களா, கரண்ட் எல்லாம் இருக்கும், கரண்ட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இதை மட்டும் வந்துட்டு கேஸ் இதெல்லாம் வந்துட்டு இவங்கெல்லாம் வந்து பெடல் பண்ணா மட்டும்தான் அங்க வந்துட்டு வருமே, இல்லைன்னா வரவே வராது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிடுறாங்க. இல்லைன்னா துண்டிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே வந்துட்டு துண்டிக்கப்பட்டுருச்சு. ஓகேங்களா, அந்த வீக்லி டாஸ்க் படிச்சுக்கிட்டு போது வந்துட்டு எதுவுமே இதாகல. ஓகேங்களா, பாத்ரூம் எதுவுமே வந்துட்டு ஆன் ஆகவே கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒர்க்கர்ஸ்க்கு வந்து டாய்லெட் போகணும்னா அப்போதைக்கு என்ன பண்ணணும், ஒர்க்கர்ஸ்ல யாராச்சும் வந்து பெடல் அமுத்திக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா, அந்த மாதிரி வந்து கேஸுக்கு ஒரு பெடல் அண்ட் தண்ணிக்கு ஒரு பெடல் அண்ட் பாத்ரூமுக்கு ஒரு பெடல், மொத்தம் 3 பெடல். இந்த 3 பெடலுமே போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கணும். இதான் வந்து டாஸ்க். இந்த டாஸ்க்ல வந்து தரமான சம்பவம்லாம் வந்துட்டு காத்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம செகண்ட் ப்ரோமோலே பார்த்தோம், ஸ்டார்டிங்லேயே பயங்கரமான ஒரு சண்டை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு மேனேஜர் தான் வந்து எல்லா ரூல்ஸுமே போடணும். ஓகேங்களா, மேனேஜர் வந்து எல்லா ரூல்ஸுமே போடணும். எல்லாம் இப்ப ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணணும், இப்ப என்ன செய்யணும், அந்த இதெல்லாம் வந்துட்டு மேனேஜர்ஸ் வந்து ரூல்ஸ் போடணும். ரூல்ஸ் பண்றது வந்து ஃபாலோ பண்றாங்களா அப்படிங்கறத மேனேஜர் தான் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. இதுல ஓபி அடிக்கலாம் அந்த மாதிரி வந்து சீன்லாம் இருந்துச்சுன்னா மேனேஜர்ஸ் வந்து கண்டிச்சு ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு இதுலயே வந்துட்டு ட்விஸ்டானது ஒண்ணு இதுதான். ஓகேங்களா, செம்மையான ஒரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நடுவுல வந்துட்டு பஸர் அடிக்கும். ஓகேங்களா, நடுவுல வந்துட்டு பஸர் அடிக்கும். அந்த பஸர் அடிக்கும் போது மேனேஜர்ஸ்ல யாரு வந்துட்டு மேனேஜர்ஸ்க்கே இவன் தகுதி இல்லடா, இவன் வந்து வேஸ்டா, இவன் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ஆளை வந்துட்டு சூஸ் பண்ணி அவங்கள வந்துட்டு ஒர்க்கர்ஸ்க்கு அனுப்பணும். ஒர்க்கர்ஸ் எல்லாருமே சூஸ் பண்ணி இவன் நல்லா சூப்பரா வேலை பார்க்கறாடா, நல்லா எல்லாமே பக்காவா பண்றான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க இதுல யாராச்சும் சூஸ் பண்ணி மேனேஜருக்குள்ள அனுப்பணும். இதான் வந்துட்டு டாஸ்க். ஓகேங்களா, இந்த டாஸ்க் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு போகுது. இது எப்படின்னா 2 இதா பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, நாமினேஷன் ஜோன் அண்ட் நாமினேஷன் ஃப்ரீ ஜோன் அப்படிங்கிற மாதிரி. நாமினேஷன்ல இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு ஒர்க்கர்ஸ்ல வந்துட்டு இங்கிட்டு போயிடணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீல இருக்கவங்க இங்கிட்டு மேனேஜர்ஸ். ஓகேங்களா, இதான் வந்துட்டு ஒரு நாமினேஷன் ஃப்ரீ ஜோன் அண்ட் நாமினேஷன் ஜோன். ஓகேங்களா, இதான் வந்துட்டு ஜோனு. இந்த இது வந்துட்டு பஸர்ல வந்துட்டு ஸ்வாப் பண்ணணும், அந்த இதெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு லாஸ்ட்ல வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாரு. என்ன ட்விஸ்ட்னு பாத்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ வந்துட்டு மேனேஜர்ஸ்ல தான் வந்துட்டு சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொன்னாங்க. நெக்ஸ்ட் டைரக்ட் நாமினேஷன் வந்துட்டு ஒர்க்கர்ஸ்ல சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. எப்படின்னா டைரக்ட் நாமினேஷன். ஓகேங்களா, இவங்க வந்துட்டு நீங்க லாஸ்ட்ல வந்து இந்த ஒரு டாஸ்க் முடிஞ்சக்கு அப்புறம் வந்துட்டு இதை சூஸ் பண்ணும். மேனேஜர்ஸ்ல வந்துட்டு சூஸ் பண்ணி அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கலாம். அண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி இவங்களுக்கு வந்து டைரக்ட் நாமினேஷன் இவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அங்க வந்துட்டு சூஸ் பண்றாங்க. இதான் வந்துட்டு இந்த ஒரு வீக்லி டாஸ்க். இதுல வந்து நிறைய சண்டை, நிறைய பக்காவான சண்டை. நம்ம ஆல்ரெடி செகண்ட் ப்ரோமோலே பார்த்திருந்தோம். அந்த மாதிரி வந்து பயங்கரமான சண்டை எல்லாம் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்னதான் இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க.